அனைவருக்கும் இனிய ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். என்னோட சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். என்னோடய மாடித்தோட்ட சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நாம் இன்றைக்கி கொஞ்சம் மாடித்தோட்டத்தில் கத்திரிக்காய் இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். ஒரு காய் கீழேயும் விழுந்துருச்சு. என்னோடய தோட்டத்தில் இன்றைக்கி என்னென்ன அறுவடைக்கு இருக்குன்னாக்கா, கத்திரிக்காய் இருக்குது, அப்புறமேட்டுக்கு புதினா, பாலக்கீரை இருக்குது. மெயினாக கத்திரிக்காய் பூ மாத்திரம் தாங்க நான் அறுவடை பண்ணுறேன். நோம்பி டைமுங்கிறதுனால நான் கத்திரிக்காய் பூ மாத்திரம் அறுவடை பண்ணிக்கலாம். புதினா கீரையெல்லாம் அடுத்து அறுவடைக்கு பண்ணிக்கலாங்க. எனக்கு புதினா தேவைப்படுறப்ப நோம்பியில் இருக்குது எதுனா பிரியாணி செய்யணுன்னா நான் அப்பப்போ பறிச்சிக்குவேன். கத்திரிக்காய் பறித்து வச்சிட்டாலுமே முத்தாது, இது முத்திரும். பறித்து வச்சிட்டோம்னா ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து கூட செய்யலாம். அதுக்காக தான். இது ஏதோ மரக்காய் மாதிரி இருக்குது. இது பிஞ்சி நம்ம பார்த்துட்டே போனாலுமே ஒவ்வொன்றும் மறைஞ்சிட்டே இருக்காங்க. எவ்வளோ அழகா இங்கே நல்ல மழைங்க. நைட்டு விடிய விடிய அவ்வளோ மழை கொட்டி தீர்த்துருச்சு. தோட்டமே பார்த்திங்கன்னா அப்படியே செழிப்பாக இருக்கும். பூ இருக்குது கொஞ்சம், அவ்வளோ மழை தண்ணி நிற்கிது பூ செடியிலெல்லாம். இங்கே ஒரு முள்ளு கத்திரிக்கு பறிச்சிடலாம். நிறைய பூ பிஞ்சிங்கெல்லாம் விட்ருக்கு. நமக்கு அப்பப்போ 1 2 கிடச்சிட்டே தான் இருக்குது முள்ளு கத்திரி. செவந்தியுமே இந்த வருஷம் மொட்டுக்கள் வச்சுருக்கு. ஓரளவுக்கு வருங்க பூ. நம்ம போன வருஷம் அளவுக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஓரளவு கிடைக்கும். ஒரு கொய்யாக்காய் ஒன்று இருக்குது, பறிச்சிடலாம். ஸ்வீட் லெமன் எல்லாம் இல்லை. இதில் அப்பப்போ பழுக்கிறப்ப பசங்க இப்போ லீவு தானே, வீட்டில் இருக்காங்க, பறித்து சாப்பிட்றாங்க. ஒன்றே இருக்குது பறிச்சுட்டே. அத்தியெல்லாம் இல்லை, மினி ஆரஞ்சிலையுமே இல்லை. இப்போ இதை வச்சுட்டு அடுத்தது பூ அறுவடை தான். இங்கே ஒரு 3 கத்திரிக்காய் இருக்குது, அறுவடை பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போவே நல்லா குண்டு குண்டாக ஆயிடுச்சு. அதனால தான் பறிச்சிடலாம். நோம்பி கழித்து பறிக்கலாமுங்கிறப்ப இன்னும் நல்லா முத்திடுவாங்க. இதுவே பாருங்கள் 1/2 கிலோ காய்க்கு பக்கமாக கிடச்சிருக்கு. என்ன பண்ணி தொலைகிறது என் பையன். இங்கே பாருங்கள், நான் வச்ச டேபிள் ரோஸில் இது ஒரு கலர் நல்லா வந்துட்டுருக்கு. இதிலெல்லாம் பூக்கள் இல்லை. முல்லைச்செடி, கருவேப்பந்தலை செடி, அடுக்கு மல்லி நல்லா தளிர்கள் எடுத்துருக்கு. திராட்சை கொடி, ஒரு அவரைக்காய் கொடி பார்க்கலாம். இது எப்படியே வச்சிடலாம். திராட்சை பாருங்கள் பெருசாகிட்டே இருக்குங்க. கொஞ்சம் பெருசாகும். நீ பச்சைக்காயே பறிச்சுட்டு பிடிக்கலையா உனக்கு? இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. மகிழ்ச்சி. இங்கே ஒரு 2 கொத்து மறைஞ்சிட்ருக்குங்க, அதையும் காட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்களா? சந்தோஷமாக இருக்குங்க, பெருசாகிட்டே இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குங்க. இங்கே இந்த சந்துக்குள்ள ஒன்று இருந்துச்சு, இங்கே பாருங்க, அங்கே ஒன்று இருக்குது, அதுவுமே பெருசாகிடுச்சு. ஊர் அவரைக்கொடியும் ஏதோ கொஞ்சம் காய் கொடுக்குங்க, பார்க்கலாம். அப்புறம் இருவாச்சி மல்லி கட் பண்ணி விட்ருக்கேன். இது இன்னும் தளிர்கள் எடுக்கலை. இப்போ கத்துறது தவக்கால் அப்படி கத்திகிட்ருக்கு.
மஞ்சள் கலர் செம்பருத்தியில் பூக்கள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் அங்கே ஒரு பாரிஜாதம் இருக்குது. பாரிஜாதம் மலைக்கு அப்படி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, ட்ராகன் எத்தனை பூ விட்டுருந்துச்சி. 1 2 3 4 எல்லாம் அழுகிருச்சு, எல்லாம் கீழே விழுந்துருச்சு. என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரில. ட்ராகன் மாதிரி எனக்கு கையே கொடுக்கல, ஏமாற்றமாகவே இருக்குங்க. சரி, வரதோ வரட்டும், என்ன பண்ணலாம். இங்கே பாருங்கள் மழை தண்ணிக்கு எப்படி செம்மையாக இருக்குல்ல. ரோஸ் பழைய செடிங்க, இது காஷ்மீர் ரோஸ். புதினா நிறைய காடு மாதிரி வளர்ந்துட்டாங்க. எனக்கு வேணுங்கிறப்ப நான் பறிச்சுக்குவேன். இங்கே இருக்கிற செவந்தி நல்லா இருக்குது. பேபி செம்பருத்தி, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், ஒரு அவரைக்கொடி 2 போட்டிருக்குது. நல்லா படர்ந்துருச்சு, பெருசாகிருச்சுங்க. அங்கே ஒரு செவந்தி, இங்கே ஒரு செவந்தி, 2 3 4 5. இங்கேயே ஒரு 1 2 3 4 5, அங்கே 1 6, அங்கே 7, ஒரு 10 தொட்டி இருக்குங்க செவந்தி. சரி, 10 தொட்டி வச்சுருக்கோம். ஒரு 2 தொட்டியில் வரவே இல்லை. 10 தொட்டிலையும் நமக்கு செவந்தி எதோ வர்ற வரைக்கும் வரட்டும், சரிங்களா. செடி கீழே போகுது, இருங்க எடுத்து வச்சிடலாம். ஏன் கீழே போகிறீங்க? என்ன என் மேலு கோவம்? அப்படியே நில்லுங்கோ. இது இந்த ஒத்த கலரு ரெட்டு கலர் செம்பருத்தி தானே, அது எங்கேயே போய் குருடும். ஒரு மாதிரியாக இருக்குங்க அந்த பூ. பார்த்தீங்களா, ரெட்டு கலர் செம்பருத்தி சின்ன செடி தான், 1 2 பூ வந்துகிட்டே இருக்குது ரெட்டு செம்பருத்தியில். அதை சொல்ல வந்தேன். இது அடுக்கு பன்னீர் ரோஸ், அடுக்குன்னு வருது. இதிலிருந்த கத்திரி செடி பிடுங்கிட்டேன். ஏன்னாக்கா எனக்கு ரோஸ் செடி எதுனா பாதிப்பாயிரும் பயம் வந்துருச்சு. ஒரு 3 டைம் கத்திரிக்காய் அறுவடை பண்ணேன். பயம் வந்ததுனால பிடுங்கிட்டேன். அது பிடுங்கினதுக்கப்புறம் நல்ல மழைக்கும் அதுவும் நிறையா தளிர்கள் நிறைய எடுத்துருக்கு. செடியும் நல்லா வருது. இப்போ சங்குப்பூ இருக்காங்க. இதுவும் ஒரு ரோஸ் செடியிலேயே தானாக முளைச்சி வந்துட்டுருக்கு. சரின்ட்டு விட்டுட்டேன். பாருங்கள், இதெல்லாம் நேத்திக்கு பூ. இந்த சாதா ரோஸில் தான் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ரோஸில், வெள்ளை கலர் ரோஸெல்லாம் பூத்து முடிஞ்சிச்சு. இப்போ நிறைய தளிர்கள் பாருங்கள், அவ்வளோ தளிர்கள், மொட்டுக்கள் தளிர்கள் நிறைய எடுத்துகிட்ருக்கு. இங்கே ஒரு பூ இருக்குது, வெள்ளை கலர் ரோஸு. ஒரு 2 3 மொட்டுக்கள் பிடிச்சிருக்கு. நான் வச்ச முருங்கை குச்சி நல்லா தழைஞ்சிருச்சு. இது வந்து நல்லா நீட்ட முருங்கைங்க, நம்ம ஒரு கையளவுக்கு வரும் நீட்ட முருங்கைக்காய். நாட்டு முருங்கைக்காய் குச்சியும் ஒன்று வைக்கணும். பாருங்கள், எல்லாமே தளிர் எடுத்துருச்சு. காஷ்மீர் ரோஸ் தளிர்கள் எடுத்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா, சந்தன கலர் ரோஸும் தளிர்கள் எடுத்திருக்கு. செம்மையாக தளிர்கள் நிறைய எடுத்துகிட்ருக்கு ரோஸ் செடிங்கள்லாம். இது காஞ்ச குச்சியெல்லாம் கட் பண்ணி விட்டேன். இதுவுமே பாருங்கள் ஒரு 2 மொட்டுக்கள் வச்சுருக்கு. இந்த மாடியில் கூட்டின இலை தலை சருகு எல்லாத்தையுமே நான் வந்து அந்த தொட்டிங்கள்லேயே போட்டுருவேன். கிடைக்கிறப்ப வெங்காயத்தோல் சருகு கிருகு எது கிடைச்சாலும் சரி நம்ம தோட்டத்துக்கு போட்டுருவேன். இன்றைக்கான அறுவடை முடிச்சு, தீபாவளி அறுவடையே இதுதான். செம்மையாக பூசிக்கு பூ கிடச்சிருச்சு. கத்திரிக்காயும் ஒரு டயத்துக்கு கிடச்சிருக்கு.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பி கார்டனிங், தீபாவளி வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.